வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காலையிலே சாதாரணமாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு எஸ்டேட்டில். பாருங்கள், மழைலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு காலையில். ப்ளசண்ட்டாக, ரொம்ப வெயில் அடிக்காமல். தோட்டத்துக்கு போயிட்டேன் அப்படியே, நான் வீட்டு தோட்டத்துக்கு. கடவுளே, நூக்கல் எடுக்க போகிறேன். ஒரு 4 காய் கொஞ்சம் எடுக்கிற அளவுக்கு இருக்குது, மற்றதெல்லாம் பிஞ்சு. காலங்காத்தால சண்டே அன்னைக்கு நிம்மதி தூங்கி விடுறது. நூக்கல் வழி இந்த பக்கம் வழி தப்பி போகாதீங்க மக்களே. பெரிய நூக்கல் இருக்குது, அறுவடை செய்ய தான் வந்திருக்கிறேன். எடுக்கலாம். நிறைய மண்ணை புடிச்சிட்டு இருக்குது. அது பாத்திரத்தை கீழே வை, அது கீழே வச்சு தட்டு கையில, அது கீழே அது இருக்கட்டும், அதை கீழே வச்சு போறேன். ஆமா, கீழே வச்சு மண்ணை தட்டிட்டு வை. அவ்வளவுதான், தட்டிட்டேன். அது வேர் தான், வேர் பாருங்க, அவ்வளவு வேர். காய் நல்லா இருக்குது, சூப்பர். அடுத்தது எதுன்னு சொல்லுங்க மகாராஜா. நான் ஏதாவது எடுத்தேன்னா அதோட நக்கல். அதுவா? இதுவா? அது சின்னதா இருக்குல்ல, அந்த பக்கம் பார்க்கலாமா? இங்க இருக்கு பாரு, இந்த ஒருத்தர் இருக்கு பாரு. மூடி இருக்கிறதுனால அதான். ரெண்டு இருக்குதே. அது ஒன்றும் கை வச்சுட்டு அப்போ கை வச்சுட்டு இல்லைன்னா வந்துடும். அதுவும் சேர்ந்து தான் வரும். அப்படியா? ரைட். அது பக்கத்தில் ஒன்று இருக்கு. அது சரியா இருக்காண்ணா? ஆமாம், அது இருக்கலாம்ல. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே நேராக அந்த சைடில் ஒன்று பார்த்தேன். நேராக அந்த ஓரத்தில் பாரு. இங்கே இந்த ஒரு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. இல்லை இங்கே வா. அதான் ரெண்டாவது காய் பேர். அதில் நிற்கிறதுக்கு நேரம் ரெண்டாவது. அதுதான். நல்லா வாசனையா இருக்குது. எடுக்கும் போது மண் வாசனை. நூக்கல் அறுவடை முடிந்து விட்டது. க்ளீன் பண்ணுவேன், க்ளீன் பண்ணுவேன். இலையெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் இந்த கீரை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இது சமைக்கல, ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். ஏன் அப்போ எடுத்த இன்னைக்கு முத்திருச்சு, அதுக்கப்புறம் வெடிச்சிரும். அதுதான் எடுத்தோம். காலிஃப்ளவர் எடுக்க போலாமா? தக்காளி கூட பெருசா இருக்கு பத்தியா? பாருங்க, இது ஆக்சுவலா இதெல்லாம் பெருசா ஆகலாம். ஆனா வச்சா பூ இது வந்து இதாகிரும். கட்டாயம் பூச்சி அடிச்சிடும். இது போடணும். பூச்சி அடிச்சிருந்தா இது எடுக்கலாம். அது வச்சிருந்தா நல்லா பெருசாகும். ஆனா பூச்சி அடிச்சிடும். ஏற்கனவே பூச்சி வந்தது பாருங்க, ஒரு இந்த கலர்ல வந்தது. பூச்சி அடிச்சிச்சு. இங்க பாருங்க, இது பூச்சி வேஸ்டா போயிடும். நம்ம எடுத்தாவது சாப்பிடலாம். இந்த கீரை கூட சமைக்கலாம். இது கோவா கீரை மாதிரி தான் இருக்கும்ல. இது எடுத்துரு, இதுவும் போயிடும். ஆமா, கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி அந்த இது பாரு பக்கத்துல இருக்குது.
இப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கும். இதை விட்டால் ஒன்றும் எடுக்க முடியாது நம்மளால். ஆனால் அதையும் பாரு பக்கத்தில் அந்த அது அதில் பாரு அது கலர் மாறுது பாரு. அப்புறம் இதுவும் கலர் மாறுது விரியுது. எடுத்துரு. நல்ல காய் ஃப்ரெஷ்ஷாக. அது பூச்சி பார்த்து சமைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுத்துருவோம். க்ளீன் பண்ணி பாருங்க. இது எங்கே க்ளீன் பண்ணுறது? எப்படி இருக்குது கலர்? இந்த சைடு ப்ளூ சிவப்பெல்லாம் ஆயிடுச்சு. வேஸ்ட்டு. இதுதான் பூச்சி போட்டு மருந்து. சோளம் ஒன்று எடுத்து பார்க்கலாமா? அது டைம் சரியான்னு தெரியல. செக் பண்ணுவோமா? எடுத்து சும்மா வேலை ஒன்று. இது பேபி கார்ன் சாப்பிட சூப்பராக இருக்கும். பேபி கார்ன் நல்லா இருக்கும். சூப்பில் போடலாம். சூப் போடலாமா? இது நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்னேன், நல்லா இல்லைன்னா நீ சொன்னது. சரி பிரிப்போமா? பிரி. அதான் சொல்லிட்டேன், நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்னது, நல்லா இல்லை நீ சொன்னது. சரி அப்போ நல்லா இருக்கட்டும். நல்லாவே இருக்கட்டும். எதுக்கு வேஸ்ட் ஆகும்? பரவாயில்ல. போய் வாங்கிட்டோம். கலரே வரல. சொன்னேன்ல அப்பவே சொன்னேன்ல பறிக்காதேன்ட்டு. ஆனா இது போடலாம், சூப்ல போடலாம். ஆமா சூப் போடலாம் அது. ஆனா ஆக்சுவலா நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்ல இதை பறிச்சிடலாம். அதை அப்பவே சொன்னேன் 2 வீக்ஸ் கழிச்சு எடுப்போம் அப்படின்ட்டு. நீ சொன்ன பேச்சு கேட்டியாடி? எப்படி பாருங்க. அப்பவே சொன்ன உன்ட்ட. சரி. பெரிய சைஸ் லெமன் ஒன்று இருக்குது, உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குது. எடுக்க போறேன். நல்லா பெருசு. இங்க பாருங்க. அப்பாடி, இதுதான் முழு சைஸ் போல. எடுக்கிறேன். இங்க பாருங்க. இங்க பாருங்க, முத்திடுச்சு பீன்ஸ். நல்லா விதை இருக்குது உள்ள. இங்க பாருங்க கலர் பாருங்க விதைய. இந்த கலர் விதை வந்தா விதை போடலாம், காய வச்சுட்டு. இல்ல ஆமா. ஆனா இது வந்து செகண்ட் ஜெனரேஷன் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. எல்லாம் இதெல்லாம் முத்திச்சு. எடுத்துருவோம் இதெல்லாம். இந்த கொடியெல்லாம் இப்போ இனிமே வேஸ்ட் தான். மருந்து போடாதனால நமக்கு மருந்து போடலன்னா இப்படிதான். நான் எத்தனை அறுவடை எடுத்தோம்? இல்ல 4 தான். 4-5 கிலோ தான் எடுத்துருப்போம். நல்ல விதை. இது ஒரு சின்ன இதோட வந்து பிரின்ஸ். இப்போ பழுத்த மிளகாய் இருக்குது, கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பழுத்ததுனா நல்லா காரமாக இருக்கும். இந்த மிளகால நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். பழுத்ததில் காரம் ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓவல் ஷேப்ல நல்லா பெரிய லெமன். இது இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி இத ஃப்ரீஸ் பண்ணிட்டு சீவுறதா? மேரினேட் பண்ணோம். அது நம்ம எடுத்து காட்டுவோம். ஃப்ரீஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. சாதாரணமாவே நம்ம இது தோல் எடுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ண நல்லா எஃபெக்டிவா வரும். சரி, நம்ம அடுத்த வாட்டி செய்யும் போது வீடியோ போடுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கீரை எடுத்து பொரியல். அன்னைக்கு கடைஞ்சாச்சு, இன்னைக்கு பொரியல். அறுவடை முடிஞ்சிச்சு. இப்போ சுத்தம் பண்ண போறோம். சின்ன பூ இங்க பாருங்க. இது வித்தியாசம் பாருங்க. இது நல்லா இருக்குது. ஆனா இது முத்தல இல்ல. இது முத்தல. ஆனா எடுக்கலன்னா இந்த மாதிரி ஆயிடும். இங்க பாருங்க, இத பூச்சி. இதுதான் மருந்து அடிக்கல. இப்ப இது விட்டு அந்த மாதிரி ஆயிடும். ஆமா,
அதனால பார்த்து எடுத்துடலாம். இதே மாதிரி இது நூக்கல் இந்த கீரையெல்லாம் நம்ம கோழிக்கு போட்டுலாம் வெட்டி போட்டுலாம் எடுத்துடவா? எடுத்துடலாம். நம்ம இப்போ புது வருஷத்துக்கு ஒரே ஸ்ரீலங்கா நேற்று சொன்ன மாதிரி பரபரப்பாக இருக்குது. என்ன நடக்குது? ஆமாம், இது ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் இதுதான் மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபெஸ்டிவல் இது. அதாவது பயங்கரமாக கொண்டாடுவாங்க. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வேலை நடக்காது இங்கே. அதோட அவங்க நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தான் வேலைக்கே வருவாங்க. முதல்ல 12ஆம் தேதி ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து இனி 10 இந்த வீக் ஃபுல்லா 12, 13, 14, 15 லீவு ஃபுல்லா, 16, 17 ஒர்க்கிங் டே, 18 லீவ். ஆனால் மக்கள்லாம் 11ஆம் தேதி போறவங்க 21ஆம் தேதி தான் வேலைக்கு வருவாங்க. அவங்க அது வரைக்கும் சும்மா ஃபுல்லா ஆக்கிபைட் ஆயிடுவாங்க. இந்த நேரத்தில் பஸ் ட்ரெயின்லாம் ஸ்பெஷல் பஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விடுவாங்க. இந்தியா பத்தியா தீபாவளிக்கு பஸ் ட்ரெயின்லாம் விடுவாங்க. இந்தியால தீபாவளிக்கு விடுறதுதான் அதே கதை தான் இங்க. அங்கே விடுற மாதிரி தான் இங்கே விடுவாங்க கண்டிப்பா. மோடி வந்திருக்காரு. மோடி நாளைக்கு போயிருவாரு. நாளைக்கு போயிருவாரு. அவர் ராமேஸ்வரம் போறாருமா. ராமேஸ்வரம் போயிட்டு தான் இங்க வர்றாரு நினைக்கிறேன். இல்ல இங்க இருந்து ராமேஸ்வரம், யாழ்ப்பாணத்துல இருந்து ராமேஸ்வரம் ஃப்ளை பண்றாரு. அப்படிதான் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கோழிக்கு போட்டுடலாமா? எல்லாம் கட் பண்ணி கோழிக்கு போட்டுடலாம். சரி சரி. இன்னைக்கு என்ன இன்னைக்கு சமைக்க போறீங்க? காலிஃபிளவர் சாம்பார் வச்சிருவோம். முருங்கைக்காய் சாம்பார், காலிஃபிளவர் பொரியல் பண்றோம். பொரியல் கொஞ்சம் நல்லா காரமா செஞ்சா அதுக்கு மாச்சா. நேத்து அங்க மால்ல ப்ளூ கலர் ரைஸ் ஒண்ணு சாப்பிட்டு 2 பேருக்கும் வயிற்ற பிடிக்கிச்சு. உனக்கு சிரிப்பா இருக்கு. நான் சாப்பிடல, ஆனா இவங்களுக்கு அந்த கலர் நான் என்ன யோசிச்சேன்னா, ப்ளூபெர்ரி நான் சாப்பிட்டதே கிடையாது. அதாவது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாமான்கள் ப்ளூபெர்ரி சாப்பிட்டு சும்மா காய் சாப்பிட்டுருக்கேன் 1, 2. இல்ல இதுனா சாப்பிட்டதே கிடையாது. அப்ப நான் நினைச்சேன் ஒரு ஸ்பெஷல். ஆனா பிரைஸும் ரொம்ப வேலை தானே. 600 தயவு செஞ்சு ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோங்க. மாலுக்கு போறவங்க இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஐஸ் குச்சி ஐஸ் விக்கிறாங்க. தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. வயிற்று பண்ணி விட்டுருச்சு. விலையும் கூட. எனக்குள்ள இவங்க 2 பேரும் அந்த குச்சி ஐஸ் பிடிக்கும்னு வாங்கி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ராத்திரியே துவங்கிடுச்சு. ஒரே கஷ்டமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. இதெல்லாம் வெட்டி கோழி போட போறீங்களா? அதை கோழி போட்டுருவோம். கோழிக்கு இப்படிதான் கட் பண்ண முடியும். நல்லா நல்லா ஃபாஸ்டா கட் பண்ணுங்க. சும்மா அந்த கோடால தூக்கிட்டு வந்துருவேன். பொடியா போட்டாதான் அது நல்லா சாப்பிடும். பூப்பறிக்க கோடரி எது? அதான் நீ கேட்டேன்னா அன்னைக்கு பேஷன் ஃபுட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கோடால தூக்கிட்டு வந்தேன். குட்டி பேஷன் ஃபுட் எடுக்கிறதுக்கு இந்த பழமொழியெல்லாம் காப்பி அடிச்சு சொல்றது. இது பாட்டு. என்ன பாட்டு? பூப்பறிக்க கோடரி எதுக்கு? யார் பாட்டு? பொண்ணா பூவோ பாட்டு. என்னது தெரியலையே, எனக்கு தெரியாது. கோடரி எதுக்கு? அதுல எங்க வந்து பூக்கறிக்க கோடரி எதுக்கு? பூப்பறிக்க கோடரி எதுக்கு? நான் இது வந்து பூப்பறிக்க கோடரி எதுக்கு ஒரு புக்ல பார்த்தேன். ஏதோ ஒரு இதுல போட்டு இவங்க எல்லாம் எதுக்கு பூப்பறிக்கிறதுக்கு கோடரி கொண்டு வராங்க அப்படின்ட்டு. நான் அந்த பாட்டு எனக்கு ஒருவன் முதலாளி அதுல வந்து அந்த ஒரு வேர்ட்ஸ் வருது. என்னது? பூப்பறிக்க கோடரி எதற்கு? அந்த பாட்டுல எங்க வருது? ஒருவன் வருமா? ஆமா. அது மாதிரி இப்ப நம்ம கீரை வெட்டுறதுக்கு கோடரி கொண்டு வருவேன். இல்ல அன்னைக்கு நான் கேட்டேன் பேஷன் ஃப்ரூட் இந்த கத்தியை கொண்டு. அப்ப சொன்னேன் எதுக்கு உனக்கு பூப்பறிக்கு கோடரியை கொண்டு வருது அப்படின்ட்டு. இப்ப நான் கணக்கு சொல்லிட்டேன் அதுக்கு பதில். கை வலிக்குதுன்னு வெட்டிட்டே இருக்கேன். நீ சும்மா வெட்டி போட்டுடலாம். கோழி நல்லா இருக்கும். இது நம்ம சின்னதா வெட்டி இன்னும் போட மாட்டோம். அப்படியே கொத்து அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? கோழிக்கு தீனி போடுவாங்க. அது எல்லாத்தையும் இந்த கீரையும் மிக்ஸ் பண்ணி நல்லா போடும். அப்போ முட்டையோட கலரை பார்த்தீங்கன்னா
அப்படி இருக்கும் மஞ்சள் கலர் முட்டை. கோழி கவனிக்கிறப்ப என்ன கவனிக்க மாட்டேங்கிறேன் நீ? கோழி இந்த கோழி முட்டை போடுது. நான் முட்டை போடல. முட்டை நல்லா நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனால எனக்கு எதுவும் கவனிக்க நீங்க முட்டை போட்டா உங்களுக்கும் இதே கீரை. பாருங்க மக்களே, எனக்கு முட்டை போட சொல்றாங்க. நல்லா நாட்டுக்கோழி முட்டை எப்படி கிடைக்கும்? மற்ற இடத்துல எல்லாம் கலப்படமா, நம்ம தோட்டத்துல வந்து நல்லா என்ன மற்ற இடத்துல கலப்படம் மற்றவங்க கலந்துட்டா இருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாம் சாயம் போடுறாங்க. அது வந்து ப்ரொஃபஷனல், அந்த இதா செய்யறவங்க, தீனி கமர்ஷியலா செய்யறவங்க. நம்ம அப்படி இல்லையே. இங்க பாருங்க எப்படி தோட்டத்துல இருந்து எடுத்த கீரையெல்லாம் வெட்டி கோழிக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்குறோம். கொடுத்துதான் அது முட்டை போடுது. வேணா உங்களுக்கு அந்த முட்டையை உடைச்சு காட்டுறேன். மஞ்சள் கலந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க, மஞ்சளை கலந்துட்டு. ஒரு முட்டை உடைச்சு காட்டுறியாப்ப? முட்டை வெட்டி யார் சாப்பிடுறது? அதுக்காக பூசு கொடுப்போம் முட்டை. இப்ப என்ன இன்னைக்கு சிவப்பு கீரை இன்னைக்கு எடுத்தது என்ன செய்ய போற? பொரியல். சென்னையில எல்லாம் பச்சை கலர் தான், தண்டுல இருந்து எல்லாமே பச்சையா இருக்கு. இது வந்து சிவப்பா இருக்குது. இது நான் தான் வீடியோ எடுக்காம விட்டு பறிக்கிறது அதான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க இது வந்து பச்சை கலர் தண்டுக்கீரை. இது தண்டுக்கீரை 2 கலர் இருக்கு. இது அதான் தண்டுக்கீரை தான் போட்டுருந்துச்சு. தண்டுக்கீரை முளைக்கீரைன்னு போட்டுருந்துச்சு. எல்லாத்துலயுமே 2 டைப் இருக்கு. நானா சிவப்பு கலர் முளைக்கீரை பார்த்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எங்க அதான் எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லை. நான் இந்தியால பாத்துருக்கேன் நிறைய. நான் வந்து பச்சை முளைக்கீரை நான் இந்தியால பார்த்ததே கிடையாது. சிவப்பு முளைக்கீரை பார்த்திருக்கேன். பச்சை மாதிரியே சிவப்பு இருக்கு. அதே மாதிரி பச்சை தண்டங்கீரை மாதிரி சிவப்பு தண்டங்கீரையும் இருக்கு. இது பாக்குறது அரைக்கீரை மாதிரியும் இருக்கு பாக்கிறதுக்கு. இது அரைக்கீரை தான் முளைக்கீரையா? அரைக்கீரை வேற முளைக்கீரை வேற. அரைக்கீரை முளைக்கீரை. இங்க வந்து அரைக்கீரை வந்து இப்ப எஸ்டேட் ஆளுநர் சொல்றது குப்பைக்கீரையா? அதுதான் அரைக்கீரை. ஏன் தெரியுமா? எல்லா இடத்துலயும் வளரும். அடுத்தது இல்ல இது வந்து நான் தாம்பரத்துல வளர்ற சின்ன வயசுல தாம்பரத்துல இருக்கிற இதையும் கொத்துருக்கேன். கோழி கொத்துற மாதிரி சின்னதா இருக்கும். மனுஷனுக்கும் கொத்துற, கோழிக்கும் கொத்துற. மனுஷன் கோழிக்கு வெட்டுறது கொத்தி கொத்தி போட்டேன். அது பாவம்ல, அது சாப்பிட ஈஸியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு வேணா காட்டட்டா? சிறுக்கீரை ஒண்ணு, முளைக்கீரை ஒண்ணு, அரைக்கீரை ஒண்ணு எல்லாம் காட்டலாம். என்னதை காட்ட போறீங்க? மாடல் தெரியும். ஆமா, அதனால இந்த மாதிரி வித்தியாசம் கீரை காட்டினா இல்ல இப்ப நீங்க சொன்னீங்களா அரைக்கீரை எப்படி முளைக்கீரை எப்படின்னா சொல்றேன். நானு வித்தியாசங்களை காட்ட. தண்டையை சாப்பிடுவாங்களா? அது தண்டையை எல்லாம் சாப்பிடுறதுதான். அதுல பூவுக்கு முன்னால பூ மாத்திரம் வர விடக்கூடாது. பூ வந்துச்சுன்னா முத்தி போயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட வேறையும் மண்ணையும் சாப்பிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது. ஆமா, பீட்ரூட் வேறு சாப்பிடுறோம், கேரட் வேறு சாப்பிடுறோம். இதுல சாப்பிடுறீங்களா? அதான் இதையும் சாப்பிடுங்க. அந்த மாதிரி தான் சாப்பிடுறேன். எல்லாம் அதுக்கு உள்ளது இருக்கு. அதான் வாசமா இருக்குல்ல இந்த கீரை வாசம். ஆமா, இது சிறுகீரை. அதையே பிடிச்சிங்க நீங்க? சிறுகீரையா? இங்க கூட வந்திருக்குது சிறுகீரை. இது பேரு சிறுகீரை. ஜோக் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரையா? அரைக்கீரை அரைக்கீரை, முளைக்கீரைனா முளைக்கீரை, சிறுகீரைனா சிறுகீரை. ஐயோ, நல்ல ஜோக்கு. கலர் மாறிச்சு. ஆமா, கலர் மாறிச்சு. மஞ்சள் கலர் அது ப்ரௌன் ஆகுது. என்ன பண்ண நீ? ப்ரௌன் பவுடர் கலக்கி விட்டிய? கலர் கலந்துட்டேன். என்ன கலர்? நினைச்ச அதான் எப்படி திடீர்னு இப்படி ப்ரௌன் ஆகுது. இப்போ வந்து இதை தாளிக்க எப்ப கொஞ்சம் எடுத்து பச்சை அந்த இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுமா? இல்ல நம்ம ஊறுகாய் தாளிக்கலாம். இல்லதான் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுமா? இப்பயே தாளிச்சிடணுமான்னு கேட்கறேன். இப்பயே தாளிக்கலாம். கரெக்டா தான் இருக்கு. இது ரொம்ப கலர் இருக்கு. அது வந்து பச்சை. இதெல்லாம் மஞ்சள் பழம், அது பச்சை பழம்.
இருட்டாயிடுச்சு வரேன். இப்போ லைட் இல்லை. இந்த மேகம் மழை பெய்ய போகுது. நேற்று செம்ம போடுறது உங்களை சக்கை போடு. மழை நிற்கிறது நம்ம போடவே இல்லை ரொம்ப நாளா. அதை எடுத்து போடணும். இன்னைக்கு லஞ்ச் பாருங்க, ஒயிட் ரைஸ். இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த நூக்கலும் முருங்கைக்காய் வந்து கடையில் வாங்கினது. நூக்கல் மட்டும் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது. மாங்காய் வந்து அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஓகேவா? இந்த காலிஃப்ளவரும் நம்ம தோட்டத்துக்கு தான். காலிஃப்ளவர் இன்னைக்கு எடுத்தோம்ல, அதை சமைச்சாச்சு. கீரை, சகப்பு கீரை, முளைக்கீரையும் எடுத்தது, அங்கேருந்து எடுத்தது. நல்லாயிருக்கும். அப்பளம் இருக்குது, தயிர் இருக்குது. இது வந்து மிஸ்டருக்கு கருவாடு வேணும். கொஞ்சமாக சோறு போட்டு முதல்ல இந்த கீரையை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். எப்பவுமே வந்து கொஞ்சம் பச்சை கீரையை விட இந்த சிகப்பு கலரில் இருக்கிற கீரைக்கு கொஞ்சம் சத்து அதிகம் அப்படின்னு படித்தேன். நான் சொல்லல, படித்தேன். இப்போ சாப்பிட்டு பாருங்க. அப்போ சுய புத்தி இல்லை, சொல் புத்தி. எல்லாமே சொல் புத்தி தானே. எப்படி கண்டுபிடி, படித்தா தானே தெரியும். நல்லா கீரை வந்து நல்லா டேஸ்ட்டு, வாசனை, ஃப்ரெஷ் இல்லை கீரை. இன்னைக்கு காத்தோட ஆடிட்டு இருந்த கீரையை கொண்டுட்டீங்களே. காத்தோட ஆடிட்டு இருந்த காலிஃப்ளவரை கொண்டு தின்னுட்டு இருக்கீங்களே. கீரை நீர் இருக்கு. காலிஃப்ளவர் ஊரு கடவுள் வந்து நமக்கு சாப்பிட தான் படைச்சிருக்காரு. நூக்கலுக்கு உயிர் இருக்கு. அப்புறம் சிலது வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு, சிலது காலிஃப்ளவர். இதுதான் என்னோட சாப்பாடு. சாம்பார், கீரை, காலிஃப்ளவர், கருவாட்டு துண்டு அண்ட் அப்பளம். பார்த்தீங்களா கிண்டல் பண்ணுறத? எனக்கு எதுவுமே நான்வெஜ் சமைச்சு கொடுக்கல, கருவாடை பொரிச்சு கொடுக்கல, கிண்டல் பண்ணுது. பார்த்தீங்களா? ரெட் டீ நல்லா காஞ்சிச்சு. சில்வர் டீ நிழல்லையே தான் அந்த வெயிலே இல்லை, இந்த டேபிள்லேயே தான் நான் வச்சுட்டு போனேன். 2 நாள் கொழும்புக்கு போயிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாருங்க, மொறுன்னு நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து வாசனையும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிழலில் காய வச்சாதான் க்ரீன் டீ அந்த லைட்டு ஒரு எல்லோ கலர் மாதிரி வரும். வெயிலில் போட்டிங்கன்னா அப்படியே டீ தூள் மாதிரி ப்ரௌன் கலர் வந்துடுது, பிளெயின் டீ மாதிரி. இப்போ இந்த டீ போட்டு காட்டுட்டா? நல்லா கொதிச்ச தண்ணி. இப்போ நம்ம ரெட் டீ, சில்வர் டீ இதில் போடுறேன். கொதிச்ச தண்ணியில் தான் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் ஊறட்டும். இன்னும் வரல கலர், கொஞ்சம் வந்துடும், வருதிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். வாசம் ஸ்மெல் எப்படி இருக்கு? ஸ்மெல் அதில் வடிகட்டி பிடிக்க மட்டும் வரும். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதுதான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த டீ எந்த கலர்ல இருக்கும் கிரீன் டீன்னு பாருங்க. இந்த கலர் தான், கிரீன் டீ கலர்ல தான் இருக்குது. ஆமா, இந்த ஆனா கலர். ஸ்மெல் வந்து டிஃபரண்ட். நான் குடிக்கிறதுனால எனக்கு தெரியுது. சில்வர் டீ வந்து கொஞ்சம் வித்தியாசம்னு சொன்னல, நல்லாவும் இருக்கும். நம்மளே நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். நான் கிரீன் டீ குடிக்கிறது இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான் குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி காலையில் சாப்பாடு, லஞ்ச் எல்லாம் முடிக்கும் போதே. அதனால உண்மையாகவே ஒரு பலன். அவங்க வந்து ஒரு வாட்டி போய் டெஸ்ட் எடுக்க போனப்போ டாக்டர் நினச்சாரு, ஏதாச்சும் ஃபேட்டி லிவர் அது இதுன்னு இருக்கும் அப்படின்ட்டு. ரிசல்ட் வரும்போது வெயிட் பண்ணுறோம். பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? எது சாப்பிட்டாலும் க்ரீன் டீ குடிச்சிடுவாங்க. அதுதான் வயிற்றில் எதுவும் தங்காது. சூடு நல்லா இருக்குது. ஒண்ணுமே கசப்பு எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். எனக்கு அந்த வாசம் பிடிக்கும். எனக்கு அந்த வாசம் ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்ல வாசனை, அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனை அது. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு மக்களே? உங்களுக்காகவே முதல் முறையாக மிஸ்டர் ஜேக்கப் வந்திருக்கிறார் பாருங்க. இல்ல, ஆக்சுவலி நினைக்கிறேன் கொஞ்சம் கூட போட்டேன். அந்த
ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங், நல்ல ஸ்மெல் நல்லா இருக்குது. பட் டேஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. சரி குடிங்க. நீங்களாம் கேட்டீங்களா காட்டுங்க முகத்தனே, இப்போ வந்தாச்சு. முகத்தை காட்டுறதுக்கு சரி பார்க்கலாமா? சியர்ஸா. இங்கே பாருங்க, இது வந்து எத்தனை இருக்குது? 7 முட்டை இருக்குது. இது வந்து அடைக்கோழிக்கு கொடுக்க போகிறோம். ஒரு குள்ளக்கோழி பேண்டம் கோழி ஒன்று உக்காந்துருக்குது. அதுக்கு இப்போது இதை கொடுக்கறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கர் பெண்ணை வச்சு அதில் ஒரு அடையாளத்தை போட்டுருந்தோம், நம்பர் டேட்டை போட்டுடலாம். பெயிண்ட் மாத்திரம் அடிச்சு விட்டா எதுக்குன்னா இதுங்க என்ன பண்ணும், இந்த மற்ற கோழி எல்லாம் போய் அதில் போய் உட்காந்து முட்டையை போட்டு வந்துடும். அப்போ நமக்கு எந்த முட்டை வச்சோன்னே தெரியாது. இப்போ அடையாளம் போடுறேன், ஒரு ஸ்கொயர் போடுவேன். அது எந்த பக்கம் சுத்தினாலும் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த முட்டைலாம் வந்து இந்த முட்டை கிராஸா மத்த பக்கம் போடு, கிராஸாவும் போடு, கிராஸாவும் போடு, கிராஸாவும் போடணுமா? கிராஸாவும் அப்படி போடு, அப்படின்னு போட்டு விட்டுரு. அப்போ தெரியும், 4 சைடு எந்த சைடு தெரியும். இது என்ன சண்டை கோழி முட்டையா இல்ல நாட்டு? தெரியல, என்னன்னு தெரியல. நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் கலந்து போடுறாங்கல்ல, அதனால நமக்கு கொஞ்சம் சண்டை கோழி முட்டையே வராது. இந்த தான் சேவல் தான் போயிடுச்சு. ஆமா, சேவல் போயிடுச்சுல. இப்போ புது சேவல் நம்ம வாங்கணும். இனிமே சண்டை கோழி முட்டை வந்து அடைக்கி வைக்க முடியாது, ஏன்னா அது தீனிக்கு தான் முட்டை போடும். இதான் சேவல் போயிடுச்சுல, வெட்டி தின்னு புட்டு சேவல் போயிடுச்சா? வெட்டி துண்ணுட்டு வெட்டி நீ கேக்குறீங்க போயிடுச்சு சேவல் போயிடுச்சு. இந்த மாதிரி புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. மனுஷங்களே நீங்களா? ஐயோ பாருங்க மக்களே, மனசு இல்லாம ஒரு நான்வெஜ் இல்லாம சாப்பிடவே மாட்டாரு மிஸ்டர். ஆனா நமக்கு வந்து சொல்றாரு மனசாட்சி. பதற ஒரு கோழிய அப்படியே புளி குழம்பு மத்த குழம்புலாம் சொன்னா அப்படியே முகம்லாம் மாறிடும். புளி குழம்பா அப்படின்னு இங்க பாருங்க போட்டாச்சு. இப்ப இதுல வந்து இந்த மாதிரி மிளகாய், ஒரு ஆணி இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அப்பதான் அது வந்து மிளகாய் பூச்சி வராம இருக்குமா மிளகாக்கு, அந்த முட்டைக்கு. அதுக்கப்புறம் இடி இடிச்சா எதுவும் சொன்னாங்க, ஆணி எதுவும் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த பழைய காலத்துல இருந்து போடுறாங்க, நம்மளும் போடுவோம். சரி சரி சரி, ஓகே. கோழி எல்லாம் வந்து தேடி வந்துச்சுப்பா. ராக்ஸி பா சர்க்கிள் போட்டு வச்சிருக்கீங்க, சொங்கி எப்படி சர்க்கிள் போட்டு வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி கடைசி கடைசி சுற்றி சுற்றி கடைசி மாதிரி சர்க்கிள் போட்டு வச்சிருக்கு. எங்க போறா? அங்க போய் கூட்டுக்கு போயிட்டு ஒரு கோழி எப்படி ஓடி வருது பாருங்க. நான் டிவி நினைச்சிட்டு ஆமா வந்துச்சு. பக்கெட்னால ஓடுறாங்கல்ல. வழி தெரியும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருக்கு ஆணி எல்லாம் போட்டாச்சு. ஆணி போட்டு அது அடியில காலி தூக்க முடியாது. அப்படியே இங்கே வச்சுங்க, இங்கே இருக்கட்டும். இந்த மழையில இல்ல இடத்த மாத்திட்டோம். இப்போ இங்க இருந்து அந்த இடத்துக்கு மாத்திட்டோம். அது ஏன்னா அங்கதான் உட்காரு போட்டுச்சு முட்டைமா. அதுதான் அதான் இங்க வந்து இடுங்க. அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி முட்டையை உள்ள தள்ளும் போவாங்க. இவ்வளவு அழகா தள்ளுற. நல்லா உட்காந்து
உட்காந்துக்கிட்டோம் அப்புறம் மூடு. ஒரு முட்டை வெளியே எடுத்துட்டு அது எடுத்துக்கோ. பார்க்குது பார்த்தியா. கோழி வாத்தெல்லாம் தீனி போட போகிறாங்க. அதுக்கு பின்னாடியே ஓடுது. தீனியை போட்டு அடைச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நேற்று கண்டியில் வாங்கிட்டு வந்த பூஞ்செடியெல்லாம் நட போகிறாங்க. பள்ளத்தை போட்டு ரோஜா செடி ஒரு 3, அதுக்கப்புறம் அந்த டபுள் கலர் பூ வாங்கினோம், அது ஆந்தூரியம் எல்லாத்தையும் வச்சிட வேண்டியது தான். சின்ன பாட்டிலேருந்து எடுத்து கொஞ்சம் பெருசுக்கு வச்சுட்டு அது வளர்ந்து டெவலப் ஆனோன்னா எடுத்து மண்ணுக்கு வைக்கலாம். இப்போது சின்னதாக இருக்கும் போது வச்சுட்டோன்னா கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம். அதனால தான் இந்த மாதிரி பிளான். இதான் நல்ல தேங்காவா? மட்டை சின்னது, தேங்காய் பெருசு. ரோஸ்மேரி, ஒரிகானோ. அவ்வளோதான் மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. மழை இருட்டிகிட்டு இருக்குது. சீக்கிரத்தில் மழை வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.